ஆகாஷ்வாணி நேரம் 3:03:20. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எந்த துறையை சார்ந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். இதை நான் அறிவேன். உலக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒழிப்பு இந்த மாதம் ஜனவரி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. மகளிர் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் என் ஜெயஸ்ரீ அவர்கள் நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம், இதுலேருந்து ஒரே சிரிப்பாக நம்ம பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட எந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் மேடம் கிட்ட கேட்கலாம். அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றின கேள்விகள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கான விடைகளை ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்டே ஒரு அறிமுகம். டாக்டர், உங்களை பற்றி நேயர்களுக்கு. என் பேர் டாக்டர் மேஜர் ஜெயஸ்ரீ நடராஜன். நான் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆர்மியில் பணிபுரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய மகளிர் மற்றும் மகப்பேறு துறையில் எம்டி டிகிரி வாங்கினதுக்கப்புறமா எம்சிஹெச்னு சொல்லப்படுற இந்த புற்றுநோய்க்கான டிகிரியையும் 3 வருஷம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லியில் படிச்சிருக்கேன் நான். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் புற்றுநோய் நிபுணராக வேலை பார்த்தேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம், இப்போது ஜனவரி மாதத்தை ஏன் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒழிப்பு மாதமாக நம்ம கடைபிடிக்கிறோம் மேம்? ஏன்னா இத்தனை மாதங்கள் இருக்குது, இருந்தாலும் ஜனவரியை ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம்? புற்றுநோய் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நோய், தடுக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது முதல் புரிதல் நம்ம கருப்பை வாய் புற்றுநோயில தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த கருப்பை புற்றுநோய் தான் வர்றதுக்கு முன்னாடி அதற்கான சில அறிகுறிகளும் சில புற்றுநோய்க்கு முந்தைய நிலைகளும் உள்ள ஒரு புற்றுநோய். அதாவது புற்றுநோய்ங்கிறது நேராக வர்றது கிடையாது, அதுக்கு ஒரு சில முந்தைய நிலைகளும் இருக்கு. அது முதல்ல தெரிஞ்சது போது ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது பரிசோதனை மூலமாக கேன்சர் வரக்கூடும் அப்படிங்கிற நிலை இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. கேன்சர் வந்த பிறகு கண்டுபிடிக்க தான் முடியும். கேன்சர் வரதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு இருக்கிறது முதலாக இருக்க கேன்சர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை வாய் புற்றுநோய் தான். அதே மாதிரி புற்றுநோய்க்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு கிருமி நோய் தொற்று அப்படின்னு இருக்கிறது ரொம்ப கம்மியான புற்றுநோய்கள் தான். லைக் கருப்பை வாய் புற்றுநோய், குடலில் ஈரலில் வர புற்றுநோய், இது மாதிரி சில புற்றுநோய்கள் தான் வைரஸ் கிருமினால வரக்கூடியது. அப்போ புற்றுநோய்க்கு காரணம் வைரஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது இந்த கருப்பை வாய் புற்றுநோயில தான். ஸோ பல முதலாக இருக்கிறதுனால முதல் மாதமும் இந்த புற்றுநோய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கு மேம். ஓகே, இப்போ ஒழிப்பு மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்திலே நம்ம அந்த புற்றுநோயை ஒழிக்க முடியுங்களா? இந்த மாதத்தில் எடுக்கிற முயற்சிகளால் இந்த புற்றுநோயை ஒழிக்க முடியும். ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த புற்றுநோய் இதுக்கு மேலே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்னும் போது தான் அதை ஒழிப்புன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புற்றுநோய்க்கு மட்டும் ஏன் ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புற்றுநோய் வரதுக்கான காரணம் நமக்கு தெரியும். இது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், HPV அப்படின்னு சொல்கிற ஒரு வைரஸ் கிருமினால வரக்கூடிய ஒரு புற்றுநோய். அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் கிருமி வந்ததுக்கப்புறம் உடனே வர்றது கிடையாது. அந்த கிருமி கருப்பை வாயில் பல மாறுதல்களை நாள்பட ஆண்டுகள் செல்ல ஏற்படுத்துது. ஸோ இந்த கிருமி வர காலத்துலேருந்து புற்றுநோய் வர்றதுக்கு குறைஞ்சது 5 to 20 வருஷம் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்பயாவது நம்ம மருத்துவர்கிட்ட கிருமி இருக்கானோ இல்லை புற்றுநோய்க்கான அறிகுறி இருக்கானோ பரிசோதனை பண்ணிக்கிட்டாலே இந்த புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். ஓகே மேம், நம்ம காலர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், பொன்னேரி ஜெகண்டைல இருந்து கலீல் அஹமது பேசுறேன். ஓகே, மருத்துவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் வணக்கம்மா, சொல்லுங்க டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா சர்விக்கல் கேன்சர் சொன்னீங்க, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்னு. இதோட வந்தா சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க. இரண்டாவது, இந்த கதிர்வீச்சு என்று சிகிச்சை செய்யப்படுகிறார்கள், அதை பற்றியும் கூடுங்க. நீங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு கேள்வியை கேட்டதுக்கு, ரொம்ப சிறப்பான கேள்வி கேட்டதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். கருப்பு வாய் புற்றுநோய் தடுப்பு முறைகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதோட கருப்பு வாய் தடுப்பு முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுகிற வெள்ளைப்படுதலில் ரத்தம் கலந்த வெள்ளைப்படுதலோ இல்லை கரை மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கிறதோ, இல்லை கணவனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் உதிரப்போக்கு இருக்கிறது. இப்போ மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் மெனப்பாஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, மாதவிடாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்பொழுது அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் மாதவிடாய் வர்றது, இதெல்லாம் இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு சிம்டம்ஸ் ஆகும். இதில் எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம டாக்டர் பார்க்கறது ரொம்ப அவசியம். அதை விட முக்கியம் இது வராமல் தடுக்கிறது. ஓகே, நன்றி டாக்டர். நன்றிங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு 70 வயசு ஆகுது. சொல்லுங்கள் மேடம். ஆனா இல்ல, எனக்கு 70 வயசு ஆகுது. இப்ப பரிசோதனை பண்ணிக்கணுங்கிறது அவசியமா? அது மாதிரி எங்க ஒரு அம்மா பாட்டி என்னோட சகோதரி யாருக்குமே இந்த கேன்சர் கிடையாது. ஆமாம், இது 2 கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள். ஒன்று இது பாரம்பரியத்துலேருந்து வரக்கூடிய புற்றுநோயா அப்படிங்கிறது. பாரம்பரியத்தில் வரக்கூடிய புற்றுநோய், ஜெனட்டிக்கெல்லாம் வரக்கூடிய புற்றுநோய்கள் பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் வர புற்றுநோய், கருப்பை பக்கத்தில் இருக்க சினைப்பை, அதாவது ஓவரியில் வர புற்றுநோய் மற்றும் குடலில் வர சில புற்றுநோய்கள் பாரம்பரியத்தில் வர புற்றுநோய்கள். ஆனால் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த புற்றுநோய் ஒரு கிருமி தொற்றுனால வரக்கூடிய புற்றுநோய். இதில் பாரம்பரியத்தினால வர புற்றுநோய் இல்லை அப்படிங்கிறதுனால இது நம்ம குடும்பத்தில் இல்லை, நமக்கு வராது அப்படிங்கிற ஊர்ஜிதம் கிடையாது. இந்த கிருமி தொற்று வந்தால் இந்த புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முதல் கேள்வி, எனக்கு 70 வயது ஆகுது, எனக்கு இந்த டெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது. இந்த நோய் கிருமி உடம்புல குறைஞ்சது 5லேருந்து 20 வருடம் ஆனதுக்கப்புறமா இந்த நோய் கிருமிக்கான பாதிப்புகள் வருது, புற்றுநோய் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த நோய் தொற்று எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திருமணமான பெண்களுக்கு உடலுறவின் போது இந்த கிருமி தொற்று வர வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணமான பெண்கள் எல்லாரும் 21 வயசுக்கு மேலே உலக அளவில் சொன்னாலும் இந்திய கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதுலேருந்தாவது இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செஞ்சுக்கிறது அவசியம். இப்போ எத்தனை வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குறைஞ்சது 65 வயசு வரைக்கும் இந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ 65 வயசு வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் எந்த டெஸ்ட்டுமே பாசிட்டிவாக வரல அப்படின்னா 65 வயதோடு இந்த டெஸ்ட் நம்ம நிறுத்திக்கலாம். இது வரைக்கும் எதுவும் பண்ணிக்கல, ஆனாலும் ஒரு அவசியமா? 2வது என்னோட கேட்கறது கூட இதாக இருக்குது, இனிமேல் அது ஏதாவது நமக்கு இதாகுமாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது, கொஞ்சம் கூச்ச சுபாவமாகவும் இருக்குது. இந்த வயசுக்கு மேலே போய் செஞ்சுக்கணுமான்னு அதுக்கோசரம் தான் கேட்டேன். இந்த நோய்க்கான டெஸ்டிங் பரிசோதனை மூலமாக செய்யும் பொழுது இதை பற்றி நம்ம ஏன் தயங்குறோம்னு எனக்கு புரியல. ஒரு பல்வலியோ இல்லை காது வலியோ வந்தால் நம்ம மருத்துவர்கிட்ட நம்ம எப்படி காமிக்கிறோமோ அதே போல தான் கருப்பை வாய்ங்கிறது நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. மருத்துவர்கள் அதை வெறும் உடல் உறுப்பாக தான் பார்க்குறாங்க. அதனால் இதை பற்றி நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த பரிசோதனையை பண்ணிக்கலாம். தயங்குறது தான் இந்த புற்றுநோய் நம்மளை தாண்டி இன்னும் இருக்கிறதுக்கான காரணம், தடுப்பு முறைகளையும் தாண்டி இருப்பதற்கான காரணம். எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதால ஒரு நான் ஆலோசனை உங்களை கேட்குறேன். எந்த ஒரு சிம்டம்ஸ், ஏதோ ஒரு உடல் பாதிப்பு அது மாதிரி எல்லாம் இல்லை, அதனால கேட்டேன். எங்ககிட்ட வர புற்றுநோய் பேஷண்ட்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெறுமை வெள்ளைப்படுறது பெரும்பாலான பெண்களுக்கு இருக்குது. வெள்ளைப்படுறது நார்மலாகவும் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். அது இல்லாமல் அப்பப்போ உதிரப்போக்கு போகிறதோ நார்மலாக வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். அதுக்காக நான் மருத்துவரை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. தடுப்பு முறைகள் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த புற்றுநோய் ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். சைலண்ட் கில்லர் அப்படின்னா நோய் 3வது ஸ்டேஜ் வர வரைக்கும் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. முதல் ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ்ன்ட்டு இல்லை, 3வது ஸ்டேஜ் வர வரைக்கும் கூட பெரும்பாலான பெண்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம ஸ்க்ரீனிங்னு சொல்லக்கூடிய தடுப்பு டெஸ்ட்டுகளை பண்ணிக்கிறதும், இதற்கு தடுப்பூசியும் இருக்குது. இது வைரல் கிருமினால் வரக்கூடிய புற்றுநோய் அப்படிங்கிறதுனால இதுக்கான தடுப்பூசியும் இருக்குது. 9 வயதுலேருந்து 14 வயசு மிக சரியான வயது, தடுப்பூசி எடுப்பதற்கான சரியான வயது. அந்த வயதை கடந்த குழந்தைங்க அப்படின்னா, இளம் சிறுமிகள் அப்படின்னாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு முன் தடுப்பூசி எடுத்துக்கிறதுனால பெருவாரியாக இந்த புற்றுநோய் வருவதை நம்ம தடுக்க முடியும். ஒன்று தடுப்பூசி, இன்னொன்று ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஜனவரியில் நம்ம கர்ப்பவாய் புற்றுநோய் ஒழிப்பு அப்படின்னு நம்ம என்ன கான்செப்டை கொண்டு வந்திருக்கோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரி, ரொம்ப நன்றி. நான் இப்போ இது பண்ணிக்கிறேன், பரிசோதனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. சூப்பர், நன்றி. வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ இந்த புற்றுநோய் மட்டும்தான் ஒழிக்கக்கூடிய புற்றுநோயா, இல்லை வேற எந்த புற்றுநோயினாலும் நம்ம ஒழிச்சிடலாமா? புற்றுநோய்களில் எல்லா புற்றுநோய்க்குமே அந்த செல் அப்படிங்கிறது தன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் வளர்றது தான் காரணமாக இருக்குது. அப்போ அந்த கட்டுப்பாடு இழக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அந்த காரணங்களை நம்ம தடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம இதை தடுக்க முடியும். இப்போ மார்பக புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. அப்போ அது நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்க முடியல அப்படின்னாலும் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம நோயை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ண முடியும். இப்போ சில அந்த மேடம் முன்னாடி பேசின காலர் கேட்டாங்க இல்லையா, பாரம்பரியத்தில் கேன்சர் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி பாரம்பரியத்தில் கேன்சர் இருக்கவங்க அதற்கான மருத்துவரை ஆலோசனை செய்யும் பொழுது, ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுக்கும் பொழுது, இது ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி இந்த தலைமுறையில் யாருக்காவது இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். அதை விட ரொம்ப காமனாக புற்றுநோயை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிப்பதில் தடுப்பது. பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னாலும் நம்ம
நம்ம சுற்றி இருக்கவங்க புகைப்பிடித்தல் இருக்கும்போது நம்ம அங்கே இருக்கும்போது அதுக்கான பாதிப்பு பெண்களுக்கும் வரத்தான் செய்யுது. ஓகே ஓகே. இன்னொரு அலாமிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை. உடல் எடை அதிகமாக புற்றுநோய்க்கான ரிஸ்க் அதிகமாகுது. உடல் எடை அப்படிங்கிறது ஒரு அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. இப்போ உடல் எடை அதிகமாகும் போது என்ன ஆகும்னா கருப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஈவன் மார்பக புற்றுநோய் வருவதற்கு கூட காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ உடல் எடை கட்டுப்படுத்துறது, ஆரோக்கியமான உணவு முறைகள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் தடுக்கிறது, நம்ம சரியான வயதில் மார்பக புற்றுநோய் மற்றும் இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுனாலேயே பெருவாரியாக புற்றுநோயை தடுக்க முடியும். குறைஞ்சது 60% புற்றுநோய் தடுக்கக்கூடிய புற்றுநோயாக இருக்குது. ஓகே ஓகே மேம். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் மேம், ராஜகோபால். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. இல்ல டாக்டர் அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். அதாவது இந்த மெனோபாஸ் பீரியட் வந்து முடிகிறது அப்படின்னா எப்ப அது முடியும்? ஆக்சுவலா அதுக்கு ஏதாவது பீரியட் உண்டா? இந்த வயசோட மெனோபாஸ் முடிஞ்சிரும் அப்படின்னு பீரியட் உண்டா? மெனோபாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருவாரியாக 45லேருந்து 52 வயசு வரைக்கும் இந்திய பெண்களில் மெனோபாஸ் அப்படின்னு வருது. மெனோபாஸ்னா என்னென்னா மாதவிடாய் வர்றது, அதுக்கப்புறம் வராது. அப்போ மெனோபாஸ்ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலம் குறைஞ்சது 12 மாதம் தொடர்ந்து கேலண்டரில் ஜனவரி டு டிசம்பர் இல்லை பிப்ரவரி டு ஜனவரி அது மாதிரி 12 மாதங்கள் தொடர்ந்து மாதவிடாய் வரலை அப்படின்னா மெனோபாஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா 6 மாதம் வரல, அதுக்கப்புறம் திருப்பி வந்துருச்சு, இல்லை 8 மாதம் வரல திருப்பி வந்துருச்சு, அது மாதிரிலாம் இருந்தால் மெனோபாஸ்ன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து 12 மாதங்கள் மாதவிடாய் வரலை அப்படின்னா அதை மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். மற்றபடி குறைந்த கால நேரங்களில் வராமல் இருந்ததுன்னா அது ஹார்மோன் தொந்தரவாலியோ இல்லை மற்ற தொந்தரவாலியோ இருக்கலாம், அதுக்கான சிகிச்சையை பெறணும். ஆனால் மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 12 மாதங்கள் தொடர்ந்து மாதவிடாய் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உதிரப்போக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை செய்யணும். ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மேம். வணக்கம், யார் எங்கிருந்துமா? சென்னையிலேருந்து சீதா மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 45 ஆகுது மேம். சரிங்கம்மா. இடையில எனக்கு 2 மந்த்தா பீரியட் ஸ்டாப் ஆயிட்டு. ஓகே. அப்போ டாக்டர்கிட்ட போனப்ப இல்லைம்மா 1 இயருக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகும், இது வந்து இடையில வந்துடும் அப்படின்னாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு மேம். அப்போ டெஸ்ட் எடுத்தேன்னு சொன்னாங்க, கர்ப்பவாய் புற்றுநோய் டெஸ்ட்டு. சரிங்க. எடுத்துட்டு அது 3 வருஷம் வரைக்கும் கர்ப்பவாய் புற்றுநோய் வராது மேம் இந்த டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா மேம்? கருப்பைவாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை அப்படின்னு சொல்லும்பொழுது அது 2 வகையாக இருக்குமா. ஒன்று வந்து இந்த பரிசோதனைகளில் வந்து ஒன்று நோய் தொற்று இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கிருமி இருக்கான்னு பார்க்குறது ஒரு டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து கிருமினால் கருப்பை வாயில் பாதிப்பு இருக்கான்னு பார்க்குறது ஒரு டெஸ்ட்டு. சரிங்களா? எனக்கு அதை எடுத்து என்னமோ டெஸ்ட் அப்படிதான் மேம். நீங்கள் 3 வருஷம் அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இந்த பாப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய அந்த கிருமினால் உடம்புல பாதிப்பு இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு அப்படின்னு தோணுது எனக்கு. அந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கருப்பை வாயில் ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சு தடவி அதில் வர செல்லை ஒரு கண்ணாடி துண்டில் மாற்றி அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்க. ஏதாவது மாறுதல் இருக்கா, கிருமினால் செல்களில் ஏதாவது மாறுதல் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நார்மலாக இருந்ததுன்னா நார்மலாக போதும் 3 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்பிவி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிருமி இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட். அந்த கிருமி இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட் வந்து அதே முறை தான், ஆனால் அதில் கிருமி இல்லை அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை கூட அந்த டெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சதை ஏதோ டெஸ்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் மேம் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து பயாப்சி இப்போ டெஸ்ட்டுன்னு பண்ணாங்களாம்மா? ஆமாம் மேம், அப்படி தான் சொன்னாங்க. பயாப்சி டெஸ்ட்டுங்கிறது ஏதாவது சின்ன மாறுதல்கள் இருந்ததுன்னா அது நோய்க்கான ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பார்க்கறதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. பயாப்சி டெஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3 ஆண்டு காலம் கழிச்சு பண்ணிக்கிறது சரியான முறை தான். சரி மேம். இன்னொன்று வந்து எனக்கு மார்பக பரிசோதனை பண்ண மேம், அதில் என்னமோ கட்டி குட்டி குட்டியாக இருக்குன்னாங்க. அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு வர சொன்னாங்க. அப்பயும் பார்த்தா குட்டியாக தான் இருக்கு. நீ அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க மேம், பண்ணணுமா மேம் அது மாதிரி? மார்பக புற்றுநோய்க்கு வந்து நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணீங்க? ஸ்கேன் டெஸ்ட் பண்ணீங்களா இல்லை மேமோகிராம்ன்ற டெஸ்ட் பண்ணீங்களா? மேமோகிராம் மேம். மேமோகிராம் பண்ணீங்களா? இல்லை, மேமோகிராம் அப்படிங்கிறது மார்பகத்துக்கான ஒரு எக்ஸ்ரே பரிசோதனை. மார்பகத்து வழியாக எக்ஸ்ரே கதிரை செலுத்தி பல ஆங்கிளில் சேர்த்து பார்த்து அந்த மார்பகத்தில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, இல்லை ஏதாவது கால்சியம் டெபாசிட் மாதிரி இருக்கா, கேன்சருக்கான ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பார்க்குறது இந்த மேமோகிராம் டெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான ரிப்போர்ட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ சமயத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதில் 1, 2, 3, 4, 5ன்னு ரேங்க் வைஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1ங்கிறது நார்மல், 5ங்கிறது கேன்சர் அப்படிங்கிறது டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்துடும்.
இப்போ உங்கள் இடைப்பட்ட சிலது சந்தேகம் இருக்குது, ஆனால் இது கேன்சர் மாதிரி இல்லை அப்படின் போது மருத்துவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை சமயத்தில் திருப்பி வந்து பாருங்கள், இப்போ எங்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியல, ஒருவேளை இது கேன்சராக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ கழிச்சு வந்து திருப்பி இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும், இல்லை மார்பகத்துக்கான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா ஸ்கேனும் பண்ணாங்க, மம்மோகிராம் பண்ணாங்க, ரெண்டுமே பண்ணாங்க மேம். அப்பதான் 3 மாசம் கட்டி சின்னதா தான் இருக்கு, சின்னதா இருக்குங்கிறாங்க. அது ரொம்ப வளர்ந்து சின்னதாக கட்டியாக இருக்கும்பொழுது அதோட தன்மை என்னன்னு அந்த டெஸ்ட்னால சொல்ல முடியாததுனால தான் உங்களை வந்து 3 மாதம் கழிச்சு திருப்பி டெஸ்ட் பண்ணி அதை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அப்போ கட்டியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை அதோட அமைப்பில் ஏதாவது மாறுதல் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்பயும் சின்னதா தான் இருக்குன்னு மேம் சொன்னாங்க. இன்னும் 3 மாசம் வான்னு சொல்றாங்க. அதை பண்ணுமா மேம்? ஏன்னா அவங்களுக்கு அது உறுதியாக நார்மலான மார்பகம்னு சொல்ல முடியல, அதனால தான் உங்களை வந்து திருப்பியும் அந்த டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது தான். அது கேன்சரா வருமா மேம் அந்த கட்டி? இப்போது கேன்சராக இருக்கிற மாதிரி இருந்துதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதுனால தான் திருப்பி அந்த கட்டியை பார்க்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த இடைவெளியில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்ல விஷயம். சரி மேம். என் பொண்ணுக்கு இப்ப 20 வயசு ஆகுது மேம். மறுபடியும் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய், இந்த மார்பக புற்றுநோய் டெஸ்ட் பண்ணுமா மேம்? அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? இல்ல மேம், ஆகலை இல்லையா? உங்கள் பெண்ணுக்கு வந்து இப்போ வயசு 20 வயசு அப்படின்னா அவங்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய்க்கு ஆனால் பரிசோதனை பண்ண முடியாது. திருமணமான பெண்களுக்கு தான் அந்த கருப்பைவாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து இது உள் பரிசோதனையாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாத பெண்களுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்கள் பெண்ணுக்கு 20 வயதாக இருக்கிறதுனால கருப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை போடுறதுக்கான சரியான வயது உங்களுக்கு போடலாமா? போடலாம். இந்த மாதம் 9லேருந்து 26 வயது வரை உள்ள பெண் குழந்தைங்களுக்கு இலவசமாக அடையார் கேன்சர் புற்றுநோய் மருத்துவமனையில் இந்த தடுப்பூசியை போடுறோம். அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தடுப்பூசியை போட்டுக்கலாம். எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போடலாமா ஜிஹெச்ல எல்லாம்? இப்போதைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைம்மா. இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்து கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பு மாதமாக ஒழிப்பு மாதமாக இருக்கிறதுனால அடையார் புற்றுநோய் நிறுவனத்தில் இந்த தடுப்பூசியை இலவசமாக இந்த மாதம் மட்டும் 9லேருந்து 26 வயது வரைக்கும் கொடுக்குறோம். அங்கதான் கிடைக்குமா மேம்? வெளியில எல்லாம் கிடைக்காதா மேம்? நீங்கள் தனியாரில் இருக்க மகளிர் மருத்துவ இல்லையா குழந்தைகள் மருத்துவ நிபுணர்கிட்டையும் இதை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த தடுப்பூசி போடுவாங்களா அப்படின்ட்டு போட்டுக்கலாமா மேம்? அது எத்தனை டோஸ்? ஒரு டைம் போட்டா போதுமா மேம்? 15 வயசு கம்மியாக இருக்க பெண் குழந்தைங்களுக்கு 2 டோஸ், அதாவது இன்றைக்கி ஒரு ஊசி போட்டிங்கன்னா 6 மாதம் கழித்து ஒரு ஊசி போடணும். 15 வயசுக்கு மேலே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு 3 டோஸில் தடுப்பூசி போடணும். ஒரு ஊசி இன்றைக்கி போட்டிங்கன்னா 2வது ஊசி 2 மாதம் கழிச்சும் 3வது ஊசி 6 மாதம் கழிச்சு போடணும். கன்ஃபார்ம் போட்டே ஆகணுமா மேம்? அது 26 வயசுக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுமா. ஒரு நோய் தடுக்க முடியும்னா ஊசி போட்டுக்கிறது அதை விட சிறப்பான வழி இல்லையா? சரி மேம், ரொம்ப நன்றி மேம். நீங்க சொன்ன நன்றிம்மா. நன்றிம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், நாங்க இங்க ஐடிஎம்சில இருந்து பேசுறோம். என் பேர் சத்யா. சொல்லுங்கம்மா. இந்த கையில டாக்டர் கிட்ட பேசலாம்ல? டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசுறீங்க, நீங்க பேசிட்டு அவங்க சார் கிட்ட கொடுத்துட்டீங்களா தெரியல. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. கையில படுவ மாதிரி வந்திருக்கு, அது ஒரு 2 வீக்ஸா இருக்கு, அப்புறம் சரியா போயிடுது, அப்புறம் திரும்ப அந்த மாதிரி திரும்ப வலிக்குது. எந்த இடத்துலம்மா? கையில எந்த பகுதியில? கையில கட்ட வரல. ஓகே, நீங்க தையல் எதுவும் பண்ணுவீங்களோ? தையெல்லாம் பண்ண மாட்டேங்க சார். ஏதோ அடிபட்டதா? அடிப்படல, அதுதான் இப்ப கேட்டேன். அடிப்படல, ரத்தம் எல்லாம் கட்டல, ஒண்ணுமே பண்ணல, நல்லா இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா வலிக்கு அந்த படுவ மாதிரி வலிச்சிட்டு இருந்தது. அது நான் எங்க வீட்டுல சொன்னாங்க சுடு தண்ணியில எல்லாம் வச்சு ஒருத்தருக்கு சரியா போட சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் வச்சு, ஆனா திரும்ப சரியா போல. ஒரு வாட்டி நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர், நீங்க கேன்சர் டாக்டர் இல்ல, இப்ப கேன்சர் டாக்டர் தான் காமிக்கணும் இல்ல, பக்கத்துல இருக்க டாக்டர் காமிங்க. எனக்கு போது இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் தெரியுது, கிருமினால வந்த மாதிரி தான் தெரியுது. அதனால பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க டாக்டர் ஒரு வாட்டி காமிங்க அது என்னன்னு. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. சரிங்கம்மா. சரி. அதாவது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டராக படிச்சுலாம் வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட்லேயே அவங்க டாக்டர் அப்படின்ட்டு பதவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் டாக்டர் தான் பேசுகிறேன்னா அவங்க நம்பல, என்னைய தான் நினச்சாங்க. எவ்வளோ ஒரு பெருமை. மேம், இப்போது எந்த வயதினர் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அந்த ஒழிப்பு அதை வந்து எந்த வயதில் வந்து இவங்க இறங்கணும், அதை தடுக்கணும் அப்படின்னா? கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பதற்கு 2 முறை சொல்றோம் இல்லைங்களா? ஒன்று தடுப்பூசி, ஒன்று பரிசோதனை.
பரிசோதனை அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு 30 வயதுக்கு மேலே ஆரம்பிக்கிறது உச்சிதமாக இருக்கும். 21 வயசுக்கு மேலே பண்ணலாம் இருந்தாலுமே நம்ம அட்லீஸ்ட் 30 வயசுக்கு மேலேயாவது பண்ணிக்கிறது கட்டாயம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஓகே. இப்போ தடுப்பூசி யாருக்கு போடுவோம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி போடுறது நல்லது. ஓ, திருமணத்துக்கு முன்னாடியே. ஏன்னா இந்த HPV கிருமி வர்றதுக்கு முன்னாடி உடம்பு தயாராக இருந்தது அப்படின்னா அந்த கிருமி வரும்பொழுது அதோட சண்டையிட்டு அதை ஒழிச்சு விட்டுரும். இப்போ கிருமி வந்து அதை இடம் பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தடுப்பூசி போடும்பொழுது நம்ம உடம்பு அந்த அளவுக்கு தயார் நிலையில இல்லாததுனால தடுப்பூசினால முழுமையா வேலை செய்ய முடியாது. அப்ப திருமணமான பெண்கள் போடவே கூடாதான்னு கேட்டா போடவே கூடாது அப்படின்னு இல்ல, ஆனா முன்னாடி போடுறது மிக சிறப்பு. 9 வயதுக்கு அப்புறமா இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை போடுறது மிக சிறப்பு. ஓகே மேம், நம்ம நே இருக்காங்க, என்னைய டாக்டர்னு சொல்ல போறாங்க. வணக்கம். ஹலோ ஹலோ, இனிப்புல இருக்கீங்க? ஹலோ, நான் ஆலந்தூர்ல இருந்து கோமதி பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. எஸ். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து லாஸ்ட் இயர் மார்ச் அப்போ பீரியட் லாஸ்டா வந்துச்சு. அதோட 9 months வராம இந்த மந்த் தான் வந்தது. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுமா? உங்களுக்கு ஏஜ் 51 years ஆகுது எனக்கு. சரிங்க சரிங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இதுலாம் பிரேக் எதுவும் கிடையாது. ரெகுலரா கரெக்டா எல்லா மந்த்துமே ரெகுலரா வரும் எனக்கு. பட் ஐ எம் ஒபிசிக் ஆல்சோ. நான் ஒபிசிக்காவும் இருக்கேன். எனக்கு அது எதுனா ப்ராப்ளமா, எனக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து 9 மாதங்கள் தான் ஆயிருக்குன்னு சொல்லும்போது இது மெனப்பாஸ்ன்னு நமக்கு கிரைட்டீரியாக்குள்ளே கொண்டு வர முடியாது. அந்த கோட்பாடுக்குள்ளே இது மெனப்பாஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு 51 வயது ஆயிடுச்சு, ஆனால் இங்கே மெனப்பாஸ் வரக்கூடிய ஏஜ் தான் அது இல்லைங்களா? அதனால நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் ஒரு மகளிர் மகப்பேறு மருத்துவர் இருப்பாங்களா, கைனகாலஜிஸ்ட், அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் டெஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மார்ச் அப்போ கன்சல்ட் பண்ணேன் நானு. அப்போ அவங்க சில இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு சில இதுவெல்லாம் சொன்னாங்க. பட் ஐ எம் ஃபாலோயிங். ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் ரிசல்ட் இல்ல வெயிட் லாஸ்ல. பட் இப்ப அவ்வளோ இப்ப மாசம் கழிச்சு இப்ப வந்திருக்கு. பட் நார்மலா அதே மாதிரி ஒரு 5 days வந்துட்டு நின்றுச்சு. அதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது உடல் எடைங்கிறது வந்து கருப்பைவாய் புற்றுநோய்க்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. அதனால அது ஒரு விஷயம். இன்னொன்று, எல்லா மாதவிடாய்க்கு அப்புறமா நின்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ளீடிங்குமே புற்றுநோயினால தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பரிசோதனை பண்ணிக்கிறது மிக அவசியம். நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போய் பார்த்து அவங்கக்கிட்ட இது கருப்பைக்கான ஸ்கேன் பண்ணி பார்த்து கருப்பைக்கு உள்ள எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதுதான் மாதவிடையாக வரும். அது என்ன மாதிரி இருக்குது, அது தின்னாக இருக்கா இல்லை திக்காக இருக்கா, இல்லை உங்கள் ஓவரியோட சைஸ் வந்து மெனப்பாஸ் வர்றதுக்கு ரெடியாக இருக்கா இல்லை இன்னும் மெனப்பாஸ் வர தயார் நிலையில் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் இதுக்கு பரிசோதனைக்கான ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் மருத்துவரை போய் ஆலோசனை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. எனக்கு ஒரு 41 yearsல பிரெஸ்ட்ல இந்த சின்ன டியூமர் இருந்தது சொல்லிட்டு ஆப்ரேட் இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இதுவா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிங்க. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால அதுக்கப்புறம் நீங்க மார்பகத்துக்கான ஏதாவது பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? மேமோகிராம் பண்ணி பார்த்தேன். பட் நில்லுன்னு தான் சொல்லி சொன்னாங்க. சரிங்க. ஆனா மேமோகிராம் அப்படிங்கிறது ஒரு 2 ஆண்டுகள் மட்டும் இல்லை, தொடர்ந்து சரியான இடைவெளியில பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட். அதனால நீங்க இந்த முறை உங்க கர்ப்பப்பையை பரிசோதனை செய்ய போகும்பொழுது உங்க மார்பகத்துக்கான பரிசோதனையும் பண்ணிக்கிறணும். இன்னொன்று, மார்பகத்துக்கான பரிசோதனை அப்படிங்கிறது பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வெறும் மேமோகிராம் டெஸ்ட் மட்டும் இல்லை. ஒரு மாதம் நமக்கு உதிரப்போக்க ஆரம்பித்து ஒரு 5-7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன் மார்பகத்தை தானே தன் கையால் சுய பரிசோதனை பண்ணிக்கிறது மிக சிறந்த வழி. ஒரு மாதம் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம பெரும்பாலும் நம்ம மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி நம்ம மருத்துவர் அணுகலாம். மார்பக சுய பரிசோதனை அப்படிங்கிறது ஒரு மாதமும் ஒவ்வொரு பெண்ணும் பண்ண வேண்டிய ஒன்று. ஓகே. ஒரு 2 months பிஃபோர் வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வந்துட்டு, பட் இச்சிங் இது இருந்தது, சென்சேஷன் இருந்தது. உங்களுக்கு சர்க்கரைக்கான ப்ராப்ளம் இருக்குங்களா? சுகர் பிரச்சனையும் இருக்கா? இல்ல, நோ சுகர் ப்ராப்ளம் இல்ல. ஆனா வெயிட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்களா, வெயிட் இன்க்ரீஸ் இருக்கு, பிபி ஃப்ளக்சுவேட் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ அம் ஆன் டேப்லெட். ஓகே ஓகே. நீங்க இந்த முறை நீங்க உங்களுக்கு 7 மாசம் கழிச்சு 9 மாசம் கழிச்சு பீரியட்ஸ் வந்திருக்கு, வெள்ளைப்படுதல் இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்க ஒரு முறை ஆலோசனை எடுத்துக்கான ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொல்லுது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு சீக்கிரம் பாருங்க. இது வந்து உங்களுக்கு கேன்சர்னு நான் சொல்லலை, ஆனா நீங்க இதை பார்க்கறது நல்லதுன்னு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் மேம். வணக்கம், யார் இங்கிருந்து? சித்ரா மேம், மேடம். சரி, ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. பேசுங்க மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு
உங்க வால்யூம் குறைச்சிருங்க. நிறுத்திட்டேன் மேம். ஓகே, ரெடியாக நிறுத்தி. பாத்ரூம் போறட்டு மேம் எனக்கு சின்னதா கொஞ்சம் வேகர் கட்டியோட பெருசா அடிக்கடி வருது மேம். அப்புறம் சரியா போயிடுது. ஆனா அரிப்பு இருக்கு. இப்படி 1 நேரம் இருக்கு மேம். மேல வந்து இந்த ஆயில்மெண்ட், இந்த நாட்டு மருந்து அதெல்லாம் அப்ளை பண்ணிருந்தேன் மேம். என்ன வயசுமா ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 60 மேம். சர்க்கரை இருக்கா உங்களுக்கு? சர்க்கரை வியாதி இருக்கா? இருக்கு மேம், சர்க்கரை இருக்கு. சர்க்கரை வியாதி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியே வர எல்லா தண்ணிலையும் அந்த சர்க்கரை இருக்கும், சரிங்களா? சர்க்கரையோட அளவு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கிருமி தொற்று ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதனால உங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க சர்க்கரையை நல்ல கண்ட்ரோல்ல வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம காலுக்கு இடைப்பட்ட பகுதி, நம்ம பெண்ணுறுப்பு அந்த பகுதிகளில் வந்து ஈரப்பதம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இன்ஃபெக்ஷன் வரதுக்கான என்ன சொல்கிறது சூழ்நிலை அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சர்க்கரையும் இருக்குது, நம்ம பெண்ணுறுப்பில் ஈரப்பதம் எப்போவுமே இருக்குது அப்படின்னா சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் எப்போ நீங்கள் ஒரு யூரின் போகிறீங்களோ இல்லை மோஷன் போகிறீங்களோ க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சுத்தமாக ட்ரையாக தொடச்சிடணும். அந்த இடத்த ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போல் சர்க்கரை அளவை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது 2 பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த கிருமி தொற்று வர்றதுக்கான பெருவாரியாக அது குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஏன் மேம்? எனக்கு அடிக்கடி வருது, யூரியன் வருது அடிக்கடி. உடல் எடை எவ்வளோமா இருக்கீங்க நீங்கள்? எடை வந்து 67 தான் மேம். 66-67 இருக்கேன். சரிங்க. நீங்கள் வந்து சுகர் லாஸ்ட்டாக எப்போ செக் பண்ணீங்க? சுகர் கண்ட்ரோலில் இருக்கா? சுகர் லாஸ்டா வந்து 1 நேரத்துக்கு மேல ஆகுது மேம். போகல மேம். அது மாதிரி செய்யக்கூடாது இல்லையா? சர்க்கரையை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும் மாதிரி இருக்கிறது, அடிக்கடி யூரி மாதிரி இருக்கிறது, பசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இது சர்க்கரைக்கான சிம்டம்ஸ் தான் இது உங்களுக்கு, சரிங்களா? சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும்பொழுது இன்ஃபெக்ஷனும் அதிகமாக வரும். சர்க்கரை டாக்டரை நீங்கள் 1 ஆண்டு காலம் பார்க்காம இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அவரை பார்த்தே ஆகணும் நீங்கள். டாக்டர் கிட்ட போறேன் மேம். இது வந்து ஏதாவது மேல அப்ளை பண்ண வேண்டி இல்லைம்மா, வேண்டி இல்லை. நீங்கள் வந்து அந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே இன்ஃபெக்ஷன் வராது. மற்றபடி ஆயின்மெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தேங்க்யூம்மா. நான் கேட்குறேன் மேம். இப்போது கேளுங்க. நேயர்கள் வந்து எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஒருவேளை இப்போது எல்லாருமே பயப்படுற மாதிரி புற்றுநோய் வந்தாவே இறப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே மேம், அது உண்மையா? புற்றுநோய் அப்படிங்கிறது இப்போ எஸ்பெஷலி இந்த கருப்பு வாய் புற்றுநோய், இல்லை கருப்பை புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், இது மாதிரி மார்பக புற்றுநோய், இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ப்ரிசைஸ், அதாவது ரொம்ப சரியான அந்த ஆர்கனுக்கு மட்டும் போகக்கூடிய கதிரியக்கம், ஆர்கனுக்கு மட்டும் போடக்கூடிய சிறப்பான அறுவை சிகிச்சை முறைகள், கீமோதெரப்பி மருந்துகள் இதெல்லாம் இருக்கிறதுனால புற்றுநோய்ங்கிறது இப்போ எப்படி ஒரு ப்ரெஷர், சுகர், ஆஸ்துமா, டிபி இது போல் ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நோய் தான். ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய நோயாக இருக்குது. குணப்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் தான் குணப்படுத்தக்கூடிய நோயாக இருக்கும். ஒரு மலேரியா வந்தது போயிடுச்சு, டெங்கு வந்துருச்சு போயிடுச்சு, இது மாதிரி கேன்சர் கிடையாது. இப்படி சுகர், ப்ரெஷர், ஆஸ்துமா, டிபி இதெல்லாம் நமக்கு உடம்புல வந்துருச்சுன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ட்ரோலில் வைக்க முடியுமோ அதே போல் புற்றுநோயும் இன்றைக்கி ஒரு க்ரானிக் டிசீஸ், அதாவது வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸாக மாறிடுச்சு. ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக ஆக வாழ்நாள் நமக்கு புற்றுநோய் வந்த பிறகும் நார்மல் லைஃப் டைமையும் அச்சீவ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் புற்றுநோய் வந்தாலே இறந்து தான் போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வேண்டாம். இப்போ ஒரு சர்க்கரை வியாதி பார்த்தோ, இல்லை ப்ரெஷரை பார்த்தோ, இல்லை ஆஸ்துமா பார்த்தோ நம்ம பயப்படுறது இல்லை இல்லையா? வைத்தியம் சரியாக பார்த்தோன்னா அது கண்ட்ரோலில் இருக்கும்னு எப்படி நம்புகிறவோ அதே போல் புற்றுநோய்க்கான வைத்தியம் பார்த்தாலும் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. ஆனால் கொஞ்சம் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. சரியான வைத்தியத்தை சரியான சமயத்தில் பண்ணுறோம், மருத்துவருடைய ஆலோசனையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பெருவாரியான புற்றுநோய்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போது இந்த கீமோதெரப்பி பண்ணுறாங்க, அப்புறம் கதிரியக்க சிகிச்சை பண்ணுறாங்க, இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வருங்களா மேம்? கதிரியக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ பாடி பார்ட்ஸ் எந்த இடத்துல வந்து நமக்கு நோய் இருக்கோ அந்த இடத்துக்கான ட்ரீட்மெண்ட் அது. இப்போ நம்ம கருப்பை வாய்க்கான கதிரியக்கம் பண்ணும்பொழுது கருப்பை வாய் பக்கத்துலேயே யூரின் பேக், அது யூரினரி பிளாடர் இருக்குது, பின்னாடி மோஷன் போகிறப்ப மலக்குடல் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கதிரியக்கத்தோட பாதிப்புகள் ஓரளவுக்கு இந்த மலக்குடல்லையும் யூரினரி பேக்லையும் கூட இருக்கலாம், சிறுகுடலில் கூட இருக்கலாம். அதே போல் இந்த மாதிரி கதிரியக்க பாதிப்புகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸும் இப்போ இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த உடல் உறுப்புகளுக்கு கதிரியக்கம் போகாமல் குறைந்த அளவுக்கு அதுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி கதிரியக்கம் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்துட்டதுனால கதிரியக்கத்துடைய பாதிப்புகள் முன்ன மாதிரி பயப்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும். கீமோதெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மருந்து மூலமாக ரத்தத்தில் வந்து நம்ம இந்த கீமோதெரப்பி மருந்து செலுத்துகிறோம். இது
உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லை, எல்லா பகுதிக்குமே இந்த மருந்து போய் சேருது. கேன்சர் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் நம்ம கீமோதெரப்பி மருந்து கொடுக்குறோம். அப்போ வேகமாக வளரக்கூடிய எல்லா செல்களுமே அழிஞ்சிடும், இதில் பாதிப்புக்கு உண்டாகலாம். இப்போ நம்ம புற்றுநோய்க்கான செல் மட்டும் நம்ம உடம்புல வளரல. ஓகே, நம்ம உடம்புல வளரக்கூடிய செல்கள் பார்த்தீங்கன்னா நகம், நம்ம தலைமுடி, இது போல் நம்ம தோலில் இருக்க செல்கள், இவெல்லாம் வளரக்கூடிய எல்லா செல்களுமே இப்போ இந்த மருந்துகள்னால கொஞ்சம் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த மருந்து வேலை செய்கிற முறையே தான் வளரக்கூடிய செல்களை தடுக்கிறது. இப்போ எந்தெந்த செல்கள்லாம் வளருதோ அதெல்லாம் தடுக்கும். இது இல்லாமல் நம்ம ரத்தத்துடைய செல்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்துடைய செல்கள் வெள்ளை அணுக்களும் கூட தினம் தினம் உருவாகிட்டே இருக்குது. ரத்த தட்டுக்கள், சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் இவங்கெல்லாம் குறைந்த கால அளவில் வாழக்கூடியவை. ஸோ அதுகளும் தொடர்ந்து உடம்புல உருவாகிட்டே இருக்குது. இந்த உருவாக்கக்கூடிய எல்லா செல்கள்லையுமே இதோட பாதிப்பு இருக்கிறதுனால கீமோதெரப்பி கொடுக்கும்பொழுது அதுக்கான பாதிப்பு இருக்கும். அதனால அதுக்கான பாதுகாப்பு முறைகள், அதை எப்படி செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் மருத்துவர்கள் நீங்கள் கீமோதெரப்பி எடுக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே ஓகே மேம். நம்ம நேயிருக்காங்க மேம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்னால அவஸ்தைப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ கம்ப்ளீட்டா 5 இயர்ஸ்க்கு கண்டினியூஸ் டெஸ்ட் வந்து அதன் பிறகு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாதான் அது 100% கியூர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்லு இருக்குல்ல டாக்டர், இதனுடைய பல்லுல வந்து ப்ராப்ளம் அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு பல்லெல்லாம் கொட்டி போகுது அண்ட் சில சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறதும் வருது. எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த 5 இயர்ஸ் முழுக்க கம்ப்ளீட் ஆகி சில டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஒரிஜினல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது மாற முடியுமா, அல்லது இவங்களுக்கு இந்த கேன்சருக்கு எடுத்துக்கக்கூடிய எஸ்பெஷலி இந்த ட்ரீட்மெண்ட்னால இந்த பாதிப்பு அப்படிங்கறது வருதா, எப்படி இதை ரிலேட் பண்ணி பாக்குறது, அவங்க என்ன பண்ணலாம்? அந்த பல் பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு டாக்டர். ஆனா அவங்க கேன்சர் பேஷண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்றாங்க. 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கேன்சருக்கான மருத்துவ முறைகளில் பல் கொட்டு போகிறதுக்கான காரணங்கள் எதுவும் இல்லை. பல் கொட்டி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறது வந்து அவங்க டென்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம். இப்போ தலைமுடி கொட்டி போகிறது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி இந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட்னால இருக்கும். அதுவும் இந்த கீமோதெரப்பி நிறுத்தினதுக்கப்புறமா மறுபடியும் தலைமுடி வளர ஆரம்பிச்சிடும். நிரந்தரமான முடி உத்துதல் கிடையாது அது. ஆனால் பல்லை பொறுத்த வரைக்கும் கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்டில் வராது அது. பல் வந்து அவங்களுக்கு வயது சார்ந்தோ இல்லை மற்றபடி அந்த தாடை ஏற்படுற இன்ஃபெக்ஷனாலேயோ வேறு என்ன காலத்தினா இருக்குது அப்படிங்கிறத வந்து பல் டாக்டர்கிட்ட ஒரு முறை காமிச்சு கேட்கணும். இன்னொரு கேள்வி நீங்கள் சரியாக கேட்டீங்க. இப்போ 5 ஆண்டு காலம் வந்து அவங்க மருந்துகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வியாதியிலேருந்து கிளியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த வியாதி அப்படிங்கிறது ஒரு வராமல் இருப்பது தடுப்பு முறைக்காக தான் மாத்திரை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறமும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மருத்துவரை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லிருக்காங்க. 5 இயர்ஸ் கழிச்சு, ஐ மீன் 5 இயர்ஸ்க்குள்ள வரலன்னா 95% வராது அப்படின்னு மிக சரியா சொன்னீங்க நீங்க. 100% கிடையாது, 99% தான். அதனால அந்த 1% அதுவும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டுக்கு ஒரு முறைக்கான பரிசோதனைகளை சொல்றது. சூப்பர். ஓகே டாக்டர், தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. டாக்டர், இப்போ நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக இருக்கட்டும், பொதுமக்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஒரு விழிப்புணர்வு சொல்ல நினைக்கிறீங்க எங்களுக்காக? இந்த மாதம் வந்து கருப்பை புற்றுநோய் ஒழிப்பு மாதம், ஜனவரி மாதம். அதனால இந்த மாதத்துக்கான சிறந்த செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு தடுக்கக்கூடிய புற்றுநோய் பெண்கள் கிட்ட இருக்கு. இந்தியா முழுவதும் ஒரு ஆண்டுல 1.25 லட்சம் பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வருது. இதை பற்றி நம்ம பேசுறதுல இருக்க தயக்கமும் கூச்சமும், இப்போ நான் பல நேயர்கள் பேசும்போது கூட இந்த கேள்விகளை தயங்கி தான் கேட்டாங்க. இந்த தயக்கம் மற்றும் கூச்சத்தினால இந்த புற்றுநோய் வந்த குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி ஒரு வியாதி இருந்ததுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுனால இப்படி வியாதி இருக்கிறதே தெரியாமல் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த வியாதினால ஒரு ஆண்டு காலத்துக்கு 70,000 பெண்கள் இந்தியாவில் மட்டும் இந்த வியாதியால் இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புற்றுநோயானது முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய். ஒரு 9 வயதுலேருந்து 26 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுனாலையும், திருமணமான பெண்கள் இந்த கருப்பை புற்றுநோய் இருக்கான்னு பரிசோதனை பண்ணி பார்க்கறதுனாலையும் இந்த நோய் வர்றதுக்கு முன்பாகவே நம்ம இந்த நோயை தடுக்க முடியும். புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துவது தான் சிறந்த புத்திசாலித்தனம்.
நோய் வந்ததுக்கு அப்புறம் வைத்தியம் பார்க்குறோம், அது சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் என்ன இருக்குது, அறிவியல் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நோய் தடுப்பதற்கு அறிவியல் கண்டுபிடித்திருக்கிற இந்த தடுப்பூசிகளையும் பரிசோதனைகளையும் சரியான வயதில் பயன்படுத்தி அதனோட பயனை எடுத்துக்கணும். கருப்பைவாய் புற்றுநோய் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் உள்ள நான் இங்கே எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். இதுக்கு மக்கள் என்ன பண்ணணும்? இப்போ 9லேருந்து 26 வயது உள்ள பெண்கள் குழந்தைங்களுக்கு அடையார் புற்றுநோய் நிறுவனத்தில் இந்த மாதம் நம்ம தடுப்பூசி ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே. அது இல்லாமல் இந்த மாதத்துக்கு அப்புறமா இந்த ஜனவரி மாதம் இல்லை மற்ற நேரத்துலையும் 9லேருந்து 15 வயது வரைக்கும் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் இலவசமாக கொடுக்கப்படுது. அரசின் சலுகை ஏதாச்சும் இருக்குங்களா மேம்? இந்த கருப்பைவாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை அரசு மருத்துவமனைகள்லையும் அவைலபிளாக இருக்குது. பரிசோதனையை வந்து நீங்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களிடம் கேட்டு இந்த பரிசோதனையை பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். இன்னும் ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஓகே, இனிப்பில் இல்லை. இப்போ உணவு பழக்கங்கள் மூலமா கூட இந்த புற்றுநோய்கள் கட்டுப்படுத்தலாமா? உணவு பழக்கம்னு பார்க்கும்போது எடையை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது புற்றுநோய் தடுப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்களே பல நேயர்கள் எடை அதிகமாக இருக்குது, அதனால ப்ராப்ளம் இருக்குது, இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொன்னாங்க அப்படின்னு பெருவாரியான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எடையை கட்டுப்படுத்துறதுல இன்னும் நம்ம ஊக்கமும் ஆர்வமும் காட்டி நம்ம எடையை ஆரோக்கியமான எடை அளவுகளில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதே போல் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுனாலையும் அடிக்கடி குழந்தைங்க பிறக்கிறதுனால கூட இந்த கருப்பைவாய் புற்றுநோய்க்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால அரசாங்கம் சொல்லும்படி 21 வயதுக்கு வரைக்குமாவது அட்லீஸ்ட் பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யாமல் இருக்கிறதும், தடுப்பூசி சரியான வயதில் போடுறதும், சரியான குழந்தைகள் வந்து 2 குழந்தைகள் போதும் அப்படின்னு அரசு சொல்லும் பொழுது 2 குழந்தைகளோட நிறுத்திக்கிறது, இதெல்லாம் நாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புக்கும் கூட ஆரோக்கியத்துக்கும் கூட மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லைங்க மேம், அவங்க இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாமா? ப்ரெக்னென்சி எப்போ வந்து பெரும்பாலான மருத்துவமனைகளில் கர்ப்பவாய் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த சமயத்துலையும் இந்த பரிசோதனை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. அந்த சமயம் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான என்ன முறையில் அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதே போல் இப்போது பிரசவித்த பெண்கள் அவங்க இந்த டெஸ்ட் எடுக்கிறது கம்பல்சரிங்களா? பிரசவித்த பெண்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கணும் அப்படின்னு கம்பல்சரின்ட்டு இல்லை, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லாருமே பண்ணிக்கிறது கம்பல்சரி. ஓகே. 30 வயதுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் மருத்துவமனைக்கு எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் மகப்பேறு மருத்துவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதோ இல்லை நீங்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக பெரும்பாலும் பெண்கள் போவாங்க. குழந்தை பிறந்துருச்சு 6 வாரம் 10 வாரம் 14 வாரம்ட்டு தடுப்பூசி போட போகிறோம் இல்லையா? எந்த ஒரு சந்தர்ப்பத்துலையும் நீங்கள் கைனகாலஜிஸ்ட் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக கைனகாலஜிஸ்ட் கேட்க போகிறீங்க, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போக போகிறீங்க, அது மிக அற்புதமான சந்தர்ப்பம். உங்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போட போகும்போது நீங்களும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையுமே ஸ்க்ரீனிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற சந்தர்ப்பம் இருக்க எல்லா இடத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம கருப்பைவாய் புற்றுநோய் வராமல் பாதுகாக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேள்விகளுக்கு விடை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி மேம். நன்றி. ஓகே, நன்றி.